ரோலாக்ஸ். உன்னோட கடைசி காசு புடுங்குற வரைக்கும் വിളയാട പോറേ. അച്ചോടാ എന്ത് വലിയ സ്വപ്നം. പക്ഷെ അവന്റെ സ്വപ്നം ഒന്നും ഫലിക്കാൻ പോകുന്നില്ല. ഇവൻ കണവല്ലാத்தையும் തറമട്ടമാക്കാം. ഇവന് പഴയ ആണി കൂടെ പുടുങ്ങ முடியாது. மிஸ்டர் அர்ஜுன் விஸ்வநாத், இந்த கேம்ல நீ சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. அதை என்ன பார்த்து சொல்லாத, கண்ணாடிய பார்த்து சொல்ல. என்ன கேம் ஆடலாம்? டைஸ் ஆடலாமா? அண்ணா, அவன் டைஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் போல, அதனாலதான் அதை ஆரம்பிக்க சொல்றான். ஒத்துக்காதீங்க, நீங்க மங்காத்தா சீட்ல இருந்து ஆரம்பிங்க. எனக்கு டைஸ் கேம் ஓகே. அண்ணா என்ன பண்றீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்களோட சேர்த்து என்னையும் காலி பண்ணிடுவீங்க போலயே. 6 டைஸை 2 பேரும் ஒரே வாட்டி ரோல் பண்ணணும். எந்த நம்பர் வருதோ அதை டோட்டல் பண்ணணும். அப்புறம் யாரோட டோட்டல் அதிகமா இருக்கோ அவங்க தான் the winner. பெர்ஃபெக்ட். சரி, இப்போ நீ சொல்லு, ஆட்டத்துல என்ன வைக்க போற? இந்த கேம்ல நான் ஜெயிச்சுட்டா இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். அடுத்த 3 நாள் கேசினோக்கு வெளியில முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரோலக்ஸ் கிட்ட மோதினா என்ன நடக்கும். அர்ஜுன், நீ ஆபத்து தெரியாம விளையாடிட்டு இருக்க. உனக்கு தெரியுமா, நீ நெருப்புல கை வச்சிட்ட. பிக் டாடி எல்லாம் உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அவர் இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? சரி, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடலாம். வா. காட்டுக்குள்ள புதுசா ஒரு சிங்கம் வந்திருக்கு போல. அது பிக் டாடிக்கே சேலஞ்ச் பண்ணிருக்கு. அது சிங்கம் இல்லடா, அசிங்கம். முதல்ல ஆள் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டைம்குள்ள வந்துட்டா சரி, இல்லன்னா கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டான்னு அர்த்தம். பாப்போம். 3, 2, 1. பயந்துட்டா. டைம் ஓவர். ஆடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டா. லூசர். பிக் டாடி. இன்னும் டைம் முடியல. 2 செகண்ட் பாக்கி இருக்கு. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஓ, சாவ பாக்குறதுக்கு அவ்வளவு அவசரமா? சாக போறது நான் இல்ல, நீதான். இது உன்னோட 70 லட்சம் ரூபாய். நான் 1 கோடி வைக்கிறேன். நான் சின்ன கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். நான் 70 லட்சத்தையும் வைக்கிறேன், கூடவே என் உயிரையும் வைக்கிறேன். ஓ, உன் உயிருக்கு 30 லட்சம் தான் மதிப்பா? அதுவும் இல்லாம உன் உயிரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உருப்படியா ஏதாவது வைக்கிறதுனா வை. இது உன்னோட பயமா இல்ல பேராசையா? பயம். நான் என் அப்பனுக்கு கூட பயந்ததில்லை. அப்புறம் பேராசை, அது நான் பிறக்கும் போதே இருந்தது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 1 கோடி இருந்தா விளையாடு, இல்லன்னா விடு. இவ்வளவு சீக்கிரத்துல 30 லட்சம் எப்படி ப்ரோ ரெடி பண்றது? 30 லட்சம் கூட ரெடி பண்ண முடியாதா? நீ ஏன் கூட விளையாட துடிக்கிற? வேணும்னா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல. வேணும்னா உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? அதுக்கு அவசியம் இல்ல. இதுல எக்ஸ்ட்ரா 50 லட்சம் ரூபா இருக்கு. இன்னும் வேணும்னாலும் சொல்லு, நான் தரேன். எத்தனை தடவை தான் ஹீரோ என்ன காப்பாத்துவாங்க? இது புதுசா இருக்குல்ல. ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் வந்திருக்காங்க. வாவ், இத பார்த்தா எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. பாத்து பிக் டாடி, இனிமே நீங்க ரத்த கண்ணீர் சிந்த வேண்டியது வரும். ஓகே பேபி, நோ ப்ராப்ளம். உன் ஆளு பணத்தோட உயிரையே பணைய வைக்கிறேன்னு சொன்னான். அதே மாதிரி நானும் இந்த 1 கோடியோட என் உயிரையும் பணைய வைக்கிறேன். உன் உயிர் எனக்கு வேணாம், ஆனா என் கேள்விக்கு பதில் வேணும். அதுக்கப்புறம் நீ சரண்டர் ஆகணும். என்னடா உளர்ற? இல்லீகலா கேசினோ நடத்திட்டு இருக்க. சூதாட்டத்துல சீட்டிங் பண்ணி
மக்களை சாகுற அளவுக்கு கொண்டு போறேன். இதெல்லாம் யாராவது தெரிஞ்சு கேள்வி கேட்டா அவங்கள கொன்னு போட்டுடுறேன். இந்த எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு நீ போலீஸ்ல சரண்டர் ஆகணும். ஓ, என்னை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்க போல. இதுக்கெல்லாம் உன்கிட்ட என்னடா ப்ரூஃப் இருக்கு? நான் உங்க ஜாதகத்தையே எடுத்துட்டேன். கேசினோக்குள்ள என்ன நடக்குது, காசு எங்க இருந்து வருது, காசு எங்க போகுது, உங்க இல்லீகல் பிசினஸ் எல்லாம் என்னென்னு இதுல இருக்கு. உன் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் சிக்க வைக்கிறதுக்காக நீ எந்த ஃபைலை ரெடி பண்ணியோ அதுவே இப்போ உனக்கு தூக்கு கயிறா மாறிடுச்சு. அதையெல்லாம் லாக்கர்ல தானே வச்சிருக்க. அவனையே மிரட்டுற. உலகத்துல எந்த மாதிரி பூட்டா இருந்தாலும் சரி, இந்த ஜூலி நினைச்சா திறந்துருவா. பிளாக்மெயில ஐ லைக் இட். அப்போ பிளாக்மெயிலர் கூட பிளாக் ஜாக் ஆடுவோம். இந்த கேம்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்க சீட்டிங் அலவுட். ஆனா மாட்டாம விளையாடலாம். ஆனா ஒருவேளை சீட்டர்னு ப்ரூவ் பண்ண முடியலனா தோல்வி டபுள் ஆகிடும். இத்தனை நாளா நீ யார் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கியோ அவருக்கு பொங்கல் வச்சு படையல் போட வேண்டியது இருக்கும். இந்த கேம்ல 10 லட்சம் வரைக்கும் விளையாடலாம். என்னோட டோட்டல் ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. நான் ஸ்பிளிட் பண்ணணும். 3 லட்சம். பிளாக் ஜாக்ல பிளைண்டா ப்ளே பண்றியா? நானும் ஸ்பிளிட் பண்றேன். 7 லட்சம். விட மாட்டேன். இன்னும் ரிஸ்க் எடுக்க போறேன். ஹிட் பண்றேன். இன்னொரு கார்டு. என்னோட டோட்டல் 14, 7 இல்லைன்னா அதை விட கம்மியா வந்ததுன்னா 21 கிட்ட போயிடுவேன். பழி வாங்குற எண்ணத்துல இவன் பலியாக போறான். ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஓவர் ஆடுற. ஸ்டார்ட் பண்ணு. கார்டை பார்க்காமலே 5வது கார்டு எடுக்கிறான். இது பெரிய ரிஸ்க் ஆச்சே. என் 5 கார்டுல டோட்டல் சேர்த்தா 20. அவன் கார்ட்ஸை இன்னும் அவன் பார்க்க கூட இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் காலில் விழுந்து கதற போறான். நான் என்னோட எல்லாத்தையும் பணைய வைக்கிறேன். ஐ ஆல்சோ சரண்டர் எவ்ரிதிங். லெட்ஸ் ஸ்டார்ட். பிளாக் ஜாக்ஸ்ல யாருமே 5 கார்ட்ஸ் யூஸ் பண்ணதில்ல, அதுவும் பிளைண்டா. நான் உன் பாவ கணக்கு முடிக்க போறேன். அதுக்குள்ள பெண்டிங்ல இருக்கிற இன்னொரு பாவத்தையும் நான் பண்ணிக்கிறேன். உன்னை பீஸ் பீஸா அறுத்து உன் ஜால்ரா கும்பலுக்கு பிரியாணி போட போறேன். பேசுனா சும்மா இருப்பேன். உளர்ன கீழ்ப்பாக்கம் அனுப்பி கீழே போட்டு மிதிக்க வைப்பேன். லெட்ஸ் ஷோ. 5, 4, 3, 2, 6. மொத்தம் 20. ஷோ டைம். ஷோ டைம். இது இத எவ்வளவு கோட் பண்ண போற? 11, 16, 18, 20. பாஸ், இந்த கேம் டை ஆயிடுச்சு. டையும் இல்ல, பொய்யும் இல்ல. அவன்கிட்ட இன்னொரு கார்டு பாக்கி இருக்கு. அது மட்டும் 21க்கு மேல போச்சுன்னா அவன் தோத்துருவான். இந்த கேம்ல உள்ள கிக் என்ன தெரியுமா? ஒரே நிமிஷத்துல ஒருத்தனை உச்சாணி கொம்புல உட்கார வைக்கணும். அடுத்த நிமிஷமே அவனை கீழே தள்ளி சாக்கடையில போட்டு சாகடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வேல்யூ 1. மொத்தம்
21. யூ என்னால இந்த கேமை தோக்க முடியாது. ஐ காண்ட் லூஸ் திஸ் கேம், damn it. டேய் பிக் டாடி, நீ யார் அதை முடிவு பண்ண? என் ப்ரோ கேம் சேஞ்சர்ரா. ஐயோ, உனக்கு விளையாட ஒரு ட்ரிக் சொல்லித் தரேன். என்ன தெரியுமா? என் கூட இனிமே விளையாடாத. நேத்து வந்த கத்துக்குட்டி நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? என்னால தோக்க முடியாதுடா. ஐ அம் பிக் டாடி. டேய், நான் உன்னை தோக்கடிக்க வரல. உன்னையும் உன் கேம்பிளிங் சாம்ராஜ்யத்தையும் முடிக்க வந்திருக்கேன்டா. என் கேள்விக்கு பதில் சொல்ல. நீ எதுக்கு இவரை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்த? நீ எதுக்கு இவரை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்த? நோ, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாத. டேவிட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ ஆர்டர் கொடுத்துதான் இவரை கொல்ல சொன்ன. நான் அவனுக்கு ஒன்றும் டைரக்டா ஆர்டர் பண்ணல. நான் இன்னும் சில ஆர்டர் தான் நிறைவேற்றணும். நீங்க ஒன்றும் சொல்லலையா? நீ எப்படி சொல்லுவ? நீ தான் என் கூட ஊரை சுத்திட்டு இருக்கிய. டேய் பிக் டாடி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யார் ஆர்டர் கொடுத்தத சொல்லு. என் அப்பாவை கொல்ல சொல்லி யார் ஆர்டர் கொடுத்தத? எனக்கு ஆர்டர் கொடுத்தது சீனியர் வர்மா. வர்மாவா? என்னது? என்னோட தாத்தாவா? ஆமா. அர்ஜுன், இவன் போய் சொல்றான். வா கிளம்பலாம். எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கேம்ல நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தேவையானதை நான் சொல்லிட்டேன். இப்ப நான் போலாமா? வாங்கடா. ப்ரோ, நீங்க அந்த பிக் டாடியை ஒரு வழி பண்ணிட்டீங்க ப்ரோ. இனிமே அவன் செத்த பாம்பு ப்ரோ. அவ்வளவுதான். இனிமே அவன் சாப்டர் க்ளோஸ். எனக்கு ஆர்டர் கொடுத்தது சீனியர் வர்மா. என் நோக்கம் இன்னும் நிறைவேறல. அர்ஜுன், நீ அந்த பிக் டாடி சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காத. என் தாத்தா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆக்சுவலி நம்ம செலிப்ரேட் பண்ண போலாம். வா, நம்ம கேசினோ போலாம். ஆஷா மேம், நீங்க போங்க. நான் தேவா ஜூலி கூட வரேன். அர்ஜுன் பிக் டேடியே மண்ணக்கா வச்சுட்டான். அர்ஜுன் எங்க? அவன் இன்னும் வரலையா? ஆளையே காணோம். அர்ஜுன் ப்ரோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சாரி ஆஷா மேடம், எனக்கு துணையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆனா இனிமே உங்க வழி வேற, என் வழி வேற. ஆனா என் வாழ்க்கையோட நோக்கமே எங்க அப்பாவை கொன்னவன பழி வாங்குறது தான். ஒருவேளை பிக் டாடி சொன்னது உண்மையா இருந்தா நான் சீனியர் வர்மாவை என்ன பண்ண போறேன்னு நீங்க பாப்பீங்க. நான் அர்ஜுன் உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். ராவா குடிக்கிறது தான் சூப்பர். வா அர்ஜுன் கண்ணு, உட்காரு உட்காருப்பா உட்காரு. என்ன கோவமாவே வந்திருக்க போல இருக்கு? உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் கண்ணு. பிக் டாடி கோவாலேயே பெரிய புள்ளி, அவரையும் நீ தோக்கடிச்சிட்டியாமே. எப்படி கண்ணு நீ ஜெயிச்ச? பிறந்தவன் எல்லாருமே ஒரு நாள் சாவான். அதே மாதிரி சூதாடுற எல்லாருமே ஒரு நாள் தோப்பான். அதுதான் விதி. எங்க அப்பாவை என் கொலை பண்ண ஆர்டர் கொடுத்த. ஐயோ, உன் அப்பா செத்து போயிட்டானா? சொல்லவே இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணு, சொல்றேன். சொல்லு. நீ என் கூட கேம் ஆஃப் டெத் கேள்விப்பட்டிருக்கையா? அது விளையாடணும். இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் தான் போட்டிருக்கேன். உனக்கு 3 சான்ஸ், எனக்கு 3 சான்ஸ். உங்க அப்பா விஸ்வநாத் ஒரு நம்பிக்கை துரோகி. என் பொண்ணு அவளோட வாழ்க்கையை சீரழிச்சது உங்க அப்பந்தான்.
இப்போ உன் டர்ன். எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என் பொண்ணுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிளைய வேண்டான்னுட்டு ஒரு தெரு பொறுக்கி கூட அவ ஓடி போறதுக்கு உங்க அப்பந்தான் உதவி பண்ணா. அவளையும் அவ பிச்சைக்கார புருஷனையும் தேடி கண்டுபிடிச்சு கொன்னு புதைச்சிட்டேன். உங்க அப்பா விஸ்வநாதனை நாய சுடுற மாதிரி சுட்டு உன் வீட்டு முன்னாடி போட சொன்னேன். ஏன் ஆஷாவை மட்டும் விட்டு வச்ச? அர்ஜுன் கண்ணு, என் பொண்ணை கொலை பண்ணியும் என் கோவம் இன்னும் அடங்கல. அவளுக்கு சுத்தமா பிடிக்காத சூதாட்ட பிசினஸ்ல அவ பொண்ணை இறக்குன. என் பொண்ணு செத்தும் அவ பொண்ணோட வாழ்க்கைய பார்த்து அவ ஆன்மாவா அலையிறாளோ பேயா அலையிறாளோன்னு தெரியல. அதுக்காக தான் இப்படி செஞ்சேன். மூணு சான்ஸ்லயே நான் தப்பிச்சிட்டேன். அப்ப நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் பாரு. இந்தா சாவு. நீ மனுஷனே இல்ல, மிருகம். நீ மனுஷனே இல்ல, மிருகம். இந்த தடவை என்ன? மொத்தம் 3. ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு நம்பர். குட். சூதாட்டத்துல ஒருத்தர் ராஜாவாகணும்னா அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? அதுக்கு அவன் சூதாடவே கூடாது. ஆக்சுவலி இது ஒரு கேம் இல்ல, சீட்டிங். அப்புறம் எதுக்கு நீ சூதாட்ட வழியை கத்துக்கிற? இந்த சூதாட்டத்தை கத்துக்கிறதே தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த ஆட்டத்துல என் அப்பாவை அநியாயமா கொன்னுட்டாங்க. இந்த டைம் என்ன? 0. அர்ஜுன், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சூதாட்டத்துல ஒவ்வொரு அடியிலும் மரணத்தோட நிழல் இருக்கு. எப்ப வேணாலும் உனக்கு சாவு வரலாம். எனக்கு நேரம் குறிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் அப்பாவை கொன்னவங்களுக்கு நேரம் குறிச்சிடுவேன். ஆஷா வர்மா கோவால இருக்கிற டாப் 10 கேசினோக்கள்ல ஒன்னா இருக்கிற ஆஷா கேசினோவோட ஓனர். இங்க இல்லீகலா ஒவ்வொரு சூதாட்டத்திலையும் கோடிக்கணக்கான பணம் பொருளுது. ஆஷாவோட அனுமதி இல்லாம இந்த கேசினோல ஒரு சின்ன துரும்பு கூட நகராது. இந்த டைமும் இப்படி ஆயிடுச்சு. விடுடி, இதெல்லாம் சகஜம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். கரெக்ட். இன்னைக்கு லக்கல்ல, நாளைக்கு லேடி லக்கு உங்க பக்கம் இருக்கும். ஓகே. அர்ஜுன், இந்த டேபிள க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு செட் பண்ணி வை. எஸ் மேம். அன்பிலீவபிள். ஒரு பக்கா கேமரால மட்டும்தான் இவ்ளோ ஃபாஸ்டா இந்த கார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியும். இவன் சாதாரண ஆள் இல்ல. மேடம், நம்ம கேஷினோக்கு ரோலெக்ஸ் வந்துகிட்டு இருக்காரு. ரோலெக்ஸ் உள்ள வந்தா மொத்த கேசினோவையும் காலி பண்ணிடுவான். ரோலெக்ஸ் வெறும் கேம்ப்ளர் இல்ல, அவன் யமனுக்கெல்லாம் யமன்.
ஃபாஸ்டா வாங்க. ஆஷா மேடம் நம்மள அவசரமா வர சொல்லிருக்காங்க. அந்த ரோலக்ஸ் விஷயமா தான் பேச கூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடம். எஸ், ரோலெக்ஸ் நம்ம கேசினோக்கு வந்துட்டு இருக்கான். அவன் இந்த கேசினோவை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் வரல, கேசினோவைய தடம் தெரியாம அழிச்சிட்டு போறதுக்காக வரான். இந்த டைம் அவன் குறி வச்சிருக்கிறது நம்ம ஆஷா கேசினோ மேல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். And நீங்க எல்லாரும் ரோலெக்ஸ் கிட்ட மாட்டிக்கிறது நான் விரும்பல. இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்காகவும் எனக்காகவும் விசுவாசமா உழைச்சிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சோ நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த பணத்தை ஷேர் பண்ணி எடுத்துட்டு போய் உங்க லைஃபை பாத்துக்கோங்க. என்ன மேடம், எங்களை இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க? பணத்தை வாங்கிட்டு பாதிலேயே போறதுக்கு எங்களை என்ன சீப்பான ஆளுங்க நினைச்சிட்டீங்களா? அந்த ரோலக்ஸ் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவன் மூஞ்சில கரிய பூசி காட்டுறோம் மேடம். நம்ம கேசினோலயே நல்ல நல்ல கேமர்லாம் இருக்காங்க. இவன் கூட நல்லா விளையாடுவேன். நாங்க ஆடுறோம் மேடம். அவனால ஒரு ஆணையை கூட இங்கிறது புடுங்க முடியாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் மேடம். இது நீங்க கொடுத்த லைஃப் மேடம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா எனக்கு பணம் வேணும். டேய் நிறுத்துறா, நன்றி கட்டவனே. தெருவுல பிச்சைக்கார நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த ஒன்னு இங்க கூட்டிட்டு வந்து வாழ்க்கை கொடுத்த ஆஷா மேடம் தானே? அத கூட மறந்துட்டியாடா நீ? நீ எதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். என் கூட வரியா? நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இவன். வெளியே போடா. அதான் சொல்றாங்கல்ல, வெளியே போடா. வெளியே தெருவுல பிச்சை எடுத்துட்டு சுத்துவ நீ. போடா வெளியே. போதும், நிறுத்துங்க. அர்ஜுன், உனக்கு என்ன நியாயம் படுதோ அதை செய். மேடம், ரோலக்ஸ் உள்ள வந்துட்டாரு. ரோலக்ஸ் கோவா சிட்டியோட டாப் கேம்ப்ளர். தோல்வி அவன் டிக்ஷனரியிலேயே கிடையாது. கேம்பிளிங் உலகத்துல அவன் யமன். அவன் சீட்டை திருப்பினான்னா அந்த கேமையே திருப்பி போட்டுடுவான். கேசினோ அவன் விளையாடுறதுக்கான இடம் இல்ல, சூதாடி தோக்குறவங்களை புதைக்கிற அவனோட சுடுகாடு. அவன் என்ட்ரி ஆனா அந்த கேம் என் கேம் தான். Chill. வெல்கம் சார். என்ன கேம் விளையாடுறீங்க? சார் சின்ன சின்ன கேம்லாம் விளையாட மாட்டாரு, பெரிய கேம் தான் விளையாடுவாரு. போய் ஓனரை கூட்டிட்டு வா போ. ரோலெக்ஸ், வெல்கம் ரோலெக்ஸ். சொல்லு, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? വളരെ സന്തോഷം മീറ്റ് ചെയ്തത്. ആശാ, come on. I got my bags full. ஐயோ, இவ்வளவு பணமா? கோவாவோட ஃபைட் கிளப் சாம்பியன் தேவா. ஆனா கசினோல எப்பவுமே தோத்துடுவாரு. ஃபைட் கிளப்ல பாக்ஸர், இங்க லூசர். நாங்க ரெடியா இருக்கோம். അടിപൊളി അടിപൊളി അടിപൊളി. പെൺകുട്ടികളായ ഇങ്ങനെ വേണം. ഞാൻ എന്ത് செஞ்சாலும் கொஞ்சம் மாசா தான் செய்வேன். ஒருவேளை இந்த கேம்ல நீ தோத்துட்டா, பிரைட்டா மால் மாதிரி இருக்கிற இந்த கேசினோ டல்லா மார்ச்சரி மாதிரி மாறிடும். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? கெசினோ இழுத்து மூடிட்டா நாங்களாம் மங்கத்தா விளையாடுறதுக்கு உங்க அக்கா வீட்டுக்கு வர முடியும்? என்ன ப்ரோ? ஆமா ஆமா, ஆமா பதில் பதில் சொல்லு. கேளுங்க ப்ரோ. பதில் சொல்லு. பதில் சொல்லு. ஒரு வேலை நீ தோத்துட்டா? அப்படி தோத்ததா சரித்திரமே கிடையாது. போது நிறுத்து. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. முதல்ல இந்த கேம் ஆடு, அதுக்கப்புறம் யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நீ ஸ்பாட்டர்ல இங்க யார் எப்படி விளையாடுறான்னு பாக்குறது தான் உன்னோட வேலை. பட் ஃப்ரம் நவ் ஐ வில் பி வாட்சிங் யூ. என் கூட போட்டி போட இங்க ஆம்பளைங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? முதல்ல 3 கார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். மினிமம் 20K. Unlimited meals, baby. ஓகேவா? ஓகே, நாம ஆரம்பிக்கலாமா? ഓക്കേ, ലെറ്റ്സ് സ്റ്റാർട്ട്. പക്ഷെ അത് എങ്ങനെ ചക്കരേ? ഞാനിവിടെ ക്യാഷ് വെച്ചത് കണ്ടതല്ലേ? ഹണി ഹണി ഹണി, വേർ ഈസ് യുവർ മണി?
ம் எடுத்துட்டு வா. கால்குலேஷன் தான் சீட் ஆடுறவங்களோட பெரிய சதி. எல்லா கார்ட்ஸோட கணக்கும் இருக்கணுங்கிறதுக்காகவே கார்ட் ஷஃபிள் பண்ணும்போதே அழகா செட் பண்ணிடுவாங்க. இவன் சரியான பிளேயர் தான், ஆனா நல்ல பிளேயர் தான் நல்ல சீடராகவும் இருக்க முடியும். എന്റെ കർത്താവേ, എന്റെ കാർഡ് മോശം കാർഡാണല്ലോ. நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி தான் அந்த கார்டும் வந்திருக்கு. இப்ப தைரியமா பணம் கட்டலாம். ஒரே ஜாதியில 3 கார்டு மாட்டினா எல்லாமே நம்ம பக்கம். என்னோடது 20,000. என்னோடது 20,000. நெக்ஸ்ட் நீ தான். அதுக்குள்ள என்ன அவசரம்? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டாளா என்ன? சும்மா வெட்டியா பேசாம பணம் எவ்வளவு கட்ட போறேன்னு சொல்லு. மொத்தமாவே. எந்த சாரே, எதுக்கு இப்படி மறைக்கிற? பேடிச்சு போய். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, விளையாடணும்னா பெருசா விளையாடணும். கமான் 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 கமான், வா 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 வா. நீயும் மொத்த பணத்தையும் வை. മനസ്സിലായോ? இதுக்கே നിങ്ങൾക്ക് புஸ் 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 புஸ்வான போலாயல். முதல் ஆட்டத்திலே பயந்துட்டீங்களா? இது நல்லா இருக்குல்ல? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். எங்கிட்ட நம்பர் 7ல 2 கார்டு இருக்கு. உங்க 2 பேர்கிட்டயும் என்னை விட பெட்டரான கார்டு இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒரே ஜாதியில 3 கார்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரே நம்பர்ல 3 கார்டு இருக்கு. சர்ப்ரைஸ்! லவ் கார்டு. சேட்டா, என்னன்னு நினைச்சேன்? இந்த ட்ரிக்கால யாருக்கு என்ன கார்டு போகும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? All details I know. ஒருவேளை நாம உண்மையிலேயே இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமா? இந்த கேம் கண்டினியூ பண்றதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த ரோலெக்ஸ் கார்டை காட்ட சொல்லுங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், தெருவுல பொறுக்கிட்டு இருக்கிற உனக்கு கேமை பத்தி என்ன தெரியும்? லாஸ்டா கேக்குறேன், நீங்க ஆட போறீங்களா இல்லையா? நான் டிராப் பண்றேன். நானும் டிராப் பண்றேன். பயந்து போயிட்டீங்களா? எந்த சக்கரை, இதான் கேஷனோட லட்சணமா? உங்கள் 2 பேரும் முதல் ஆட்டத்திலேயே தோத்து போயிட்டாங்க. இப்போ என்னோட கார்ட்ஸ். இப்போ என்னுடைய கார்ட்ஸ். நீங்க டிராப் பண்ணாம விளையாடி இருந்தா நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. கார்ட்ஸ் அவரை விட உங்ககிட்ட தான் நல்லா இருந்தது. எന്റെ சக்கரக்குட்டி, உன் கேஸ்னோல இந்த 2 பேரை விட்டா வேற ஆம்பளைங்களே இல்லையா? என்கிட்ட நீ முன்கூட்டியே பறஞ்சிருந்தா உன் கேஸ்னோக்கு நல்ல புத்திசாலி ஆளுங்களை பறஞ்சாய்க்கூலே இப்படி தண்டசோரா இருந்திருக்க மாட்டாங்களே. இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ரோலெக்ஸ், இங்க பாரு, நீ இது வரைக்கும் 40,000 தான் ஜெயிச்சிருக்க. ஆனா இந்த கேம் இன்னும் முடியல. லெட்ஸ் ப்ளே. லெட்ஸ் ப்ளே, லெட்ஸ் ப்ளே. ஷூர் ஷூர் ஷூர். ரோலெக்ஸ் என்ன உங்களை மாதிரி வெட்டு வெத்து கொடுத்தா ஆடணுமான்னு? ஒருவேளை நான் ஆடணும்னா கடைசி ஒரு சான்ஸ் தரேன். அப்புறம் இந்த முறை ரோலெக்ஸ் கார்டை கூட பார்க்க மாட்டான். கண்ணை மூடிட்டே கண்ணாமூச்சி ஆடுவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் கோட்டை சோட்டை கழட்டி கோமணத்தோட நான் ஓட விடுவேன். ஓகேவா?
எங்களுக்கு ஓகே. அப்போ ஆடலாம். ஒன்று பண்ணலாம். உங்கள் 2 பேருக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ நானும் வைக்கிறேன். அப்புறம் உங்கள் 2 பேர்கிட்ட யாருக்கிட்டையாவது என்னை விட நல்ல கார்டு இருந்தா, இல்லை எனக்கு ஈக்குவலாக கார்டு இருந்தாலும் நான் தோத்துடுவேன். ஆனால் ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா அப்போ இந்த கேசினோ க்ளோஸ் ஆகிடும். அவங்கள டிசைட் பண்ணிட்டு கார்டை பார்க்க சொல்லுங்க. நல்லா யோசிச்சிட்டியா ரோலக்ஸ்? 100% பக்கா. அப்போ சரி, நான் எல்லாத்தையும் வைக்கிறேன். 1 மினிட். என்ற சக்கரே, உங்க கேஸ்னோல மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கும்? அரௌண்ட் 5 crores. அப்போ உங்க 2 பேருக்கு இன்னொரு ஆஃபர் என்கிட்ட இருக்கு. நீங்க 2 பேரும் உங்க கார்டை பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க 2 பேரும் உங்க வசதிக்கு தகுந்தபடி கார்டையும் மாத்திக்கலாம். ஆனா உங்க 2 பேர்ல ஆட போறது ஒருத்தர் மட்டும்தான். நீங்க டிசைட் பண்ணுங்க, யாரு ஆட போறீங்க? ஏய், இங்க பாரு, என்கிட்ட 2 கிங் இருக்கு, உன்கிட்ட 1 இருக்கு. அதை நீ என்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு 3 கிங் ஆயிடும். இவனை ஈஸியா காலி பண்ணிடலாம். நீ முதல்ல நல்லா யோசி. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ரோலக்ஸ், நான் அவுட்டு. ஆனா நீ எங்களை இவ்வளவு இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. ரோலக்ஸ், இப்ப நீ என்கிட்ட மோசமா தோக்க போற. என்கிட்ட 3 கிங் இருக்கு ரோலக்ஸ். ஓ, இவன் ஏஸ் கார்டை ஒளிச்சு வச்சு ஜெயிக்க பார்க்கறான். நான் நினைச்சது கரெக்டு தான். இவன் நல்ல சீட்டராகவும் இருக்கான். ஃபுல் கேஷ் வைக்க டிசைட் பண்ணிட்டீங்களா என்ன? இந்த முறை நாங்க ஏமாற மாட்டோம் ரோலக்ஸ். லாஸ்ட் டைம் நீ எங்களை ஏமாத்திட்ட, ஆனா எப்பவுமே நாங்க ஏமாந்துட்டே இருக்க மாட்டோம். ஓகே, as you wish. இப்ப பாரு. இவன் ஃபுல் கேஷும் ஜெயிச்சிட்டானே. இல்ல, இவன் ஏதோ சீட் பண்ணிருக்கான். Hey, how dare you? நான் சீட் பண்ணானா? நினைக்காரையோ நான் சீட் செய்தது. Can you prove it? ப்ரூவ் பண்ண முடியுமா உன்னால? நீ மட்டும் அது ப்ரூவ் பண்ணல, உன் கையில 3 விரல் இருக்கு. That's a rule of the game. Do you know that? சக்கரே, ஹாப்பி க்ளோசிங் டே. அழுக வருதா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பேபி. யாருக்கா இருந்தாலும் அழுக வருதானே செய்யும். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ கேசினோல யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட கிடையாது. என் கூட விளையாட என்கிட்ட அது இருக்கா? Anybody have? இல்லையே. இப்போ சக்கரே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசாம ஒண்ணு பணைய வச்சா? ஒருவேளை நீ ஜெயிச்சா என்னோட பணம் அத்தனையும் உனக்கு. அதுக்கப்புறம் கேசினோல நான் என் காலை கூட வைக்க மாட்டேன். ஒருவேளை நீ தோத்துட்டா 3 வருஷத்துக்கு மாமனுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு வெப்பாட்டியா வாழணும். டீல் ஓகே? ரோலக்ஸ், நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க. ஏய்,
எல்லாம் தோத்து போன பொண்ணோட. நீ எல்லாம் முன்னாடி பேசுறதே தப்பு. மூடிட்டு போட. எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். அது மண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். இனிமே நீ கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே? ஏய், பேக் பண்ண எல்லாத்தையும் வண்டியில் ஏத்து. ஒரு நிமிஷம். இனிமேதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாக போகுது. எந்த சக்கரே? இவன் ஊவாங்களா? உன் மேடம் தோத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து ரத்தம் கொதிக்குதா அப்படியே? என் கண்ணை பார்த்தா அப்படி தெரியுதா? உனக்கு உயிர் மேல பயம் இல்லையா? எனக்கு உயிரெல்லாம் மயிர் மாதிரி. ஏய், என்னடா பேசுற? இந்த கேசினோவை ஜெயிக்கணும்னா நீ இந்த 15,000 ஜெயிச்சாகணும். என்னடா அது? உங்க அப்பா விட்டு காசு அது? இதுவும் கேஷினோ கேஷ் தான், நான் எடுத்து வச்சேன். ஓ, அப்படின்னா இது உன்னோட பேட் லக். இந்த ஆட்டத்துக்கு மினிமம் 20,000 தேவை. பேலன்ஸுக்கு நீ என்ன பிச்சை எடுக்க போறியாடா? என்னால இந்த ஆட்டத்தை ஆட முடியும். How man? How? என்னடா அவன்? என்னோட இந்த கைய பணயம் வச்ச. ஓ, கை மொத்தத்தையும் பணயம் வச்சிட்டியா? அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். நீ பொதுவா எல்லாரும் விரல தான் பணம் வைப்பாங்க. இவர் மொத்த கையும் அப்படியே பணம் வச்சுட்டாரா? ஏய், உன் கை வச்சு என்னடா பண்றது? கைமா பரோட்டாவா போடுறது? எனக்கு ஏற்கனவே 2 கை இருக்கா, ஒன்னு ரைட்டு ஒன்னு லெஃப்ட். எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லு. பேசாம உயிரை பணம் வைக்கிறியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஓகே, நான் பணயம் வைக்கிறேன். அர்ஜுன், இது விளையாடுற நேரம் இல்ல. பேசாம இங்கிருந்து கிளம்ப. இதுதான் விளையாடுறதுக்கான நேரம். இனி அர்ஜுன் கேம் பிகின்ஸ். தன்னன்னாரி தானந்தன்னா, தன்னன்னாரி தானந்தன்னா, தன்னன்னாரி தானந்தன்னா, தன்னானா தன்னானா. டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூ. கஷ்டமா இருக்குல்ல? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. என் பழைய ஆஃபர் இப்போ வேலிட் தான். 3 வருஷம் முழுசா என் கீப் குவாய்ட்டா வாழணும். என்ன ஆஷா, என் ஆசைக்கு நீ ரெடியா? ஏ அர்ஜுன், இப்பதான்டா எனக்கு புரியுது. நீ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரோலக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆஷா மேடம் அவனுக்கு அடிமையாக்க பிளான் பண்ற. இவன் தானே உன்னை ஸ்பை மாதிரி கேசினோக்குள்ள வேவு பார்த்தது. உளறத நிறுத்தினா கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என் உயிரை பணயம் வைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நானும் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வச்சுக்கிறேன். ஐ மீன் அடிமையா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நியூ கேம், நியூ கார்ட்ஸ். ப்ளே. மேடம், இவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரிங்க. இவங்க விரிக்கிற வலையில நீங்க விழுந்துடாதீங்க ப்ளீஸ். ஆல்ரெடி வலைய விரிச்சாச்சு, அதுல அவளும் விழுந்தாச்சு. கேம் முடிய போகுது. என் கை அவன் மேல இருக்கும். மேடம், உங்களுக்கு ஒன்னும் ஆகாத. என்னை தாண்டி உங்களை யாரும் தொட முடியாது. மேனேஜர், புது கார்டு எடுத்துட்டு வாங்க. அர்ஜுன் விளையாடுவான்.
ഉൻ ധൈര്യം എനിക്ക് പിടിച്ചിருக்கு. പക്ഷേ ഈ കഥയുടെ ക്ലൈമാക്സ് ഞാൻ എഴുതും. Let's end this game. கேஷ்னோவோட சேர்த்து ஆஷா மேடம் வாழ்க்கையும் அழிச்சிருவான் போல. மேம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. செக் பண்ணு. ஆட்டத்தை நல்லா கவனி. என் தலையெழுத்து. எல்போர்டு கூடலாம் ஆட வேண்டியதா இருக்கு. கார்ட்ஸ் போட்டாச்சு. இப்ப கார்டை ஓபன் பண்ண. ஏய் உனக்கு ஏன் பைத்தியமா? கார்டு பார்க்காம விளையாடிட்டு இருக்க? என்ன கெத்து கட்டுறியா? பிளைண்ட் ஆடிக்கிட்டு இருக்க? நான் கார்ட்ஸ் நம்பி ஆடல, விதியை நம்பி ஆடுறேன். இந்த ரோலக்ஸ் கூட ஆடினா விதி கூட வீதிக்கு வந்தவன். ചക്കരേ, ഞാൻ എന്താ പറയണെന്ന് വെച്ചാൽ നീയെ വെപ്പാട്ടിயாக തടുக்கிறதுக்காக இவன் வேணும்ட்டே இவன் உயிரை பணைய வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா oh man, you lost it. இவ்வளவு கேவலமா யாரும் ஆட முடியாது. இதுக்கு நானே ஆடி இருப்பேன். டேய் உன்னால ஆஷா மேம்க்கு எதனா ஆச்சு நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஆனா நான் இந்த சந்தர்ப்பத்தை விடுறதா இல்லை. சக்கரே, நான் கெட்டவன் கிடையாது, மகா கேடு கெட்டவன். இப்போ 3 வருஷத்துக்கு நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறியா, இல்ல அவனை குத்து எனக்கு கத்தியா கொடுக்க போறியா? கமான் மௌனம் സമ്മതം. ഓക്കേ, ഞാൻ എന്റെ കൈ കൊണ്ട് ഇന്നവനെ കൊല്ലും. ஆஷா மேடம், இவனை நம்பாதீங்க. இவங்க 2 பேரும் கூட்டி கலவனீங்க. இவங்க சேர்ந்து உங்களை டார்கெட் பண்றாங்க. ஓவரா ஆடாத ரோலக்ஸ். ஆட்டம் தான் என்ன முடியலையே. ஏய், இயாளுக்கு அந்த பிராந்தா, நீ தோத்துட்டு the game is over. கேம் இன்னும் முடியலையே. கேம்லிங் ரூல்ஸ் படி சீட்டர் வின்னர் ஆக முடியாது. அப்புறம் எப்படிடா நீ வின்னர் ஆக முடியும்? ஏய், who's the cheater? Who's the cheater? என்ன பார்த்து நீ சீட்டர்னு சொல்ற? நீ எப்படி சொல்ல என்ன பார்த்து நீ சீட்டர்னு? உங்ககிட்ட proof இருக்கா? உங்ககிட்ட proof இருக்கா? You have to prove it. I'm not a cheater, man. ப்ரூவ் பண்றேன்டா. ஏய் நில்லு. ஏய் செக் பண்ண விடுறா. பிரதர் நீங்க போய் செக் பண்ணுங்க. யாவன் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஏய் பாடி கட்டு, மாவன ஓரங்கட்டு. நீங்க செக் பண்ணுங்க பிரதர். பண்ணட்டும், சர்ச் பண்ணட்டும், பொறுமையா சர்ச் பண்ணட்டும். பிளடி சீட்டர். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல டவுட் இருந்தது. ஆனா ப்ரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. லைன் கேம் விளையாடி இவனை தோக்கடிச்சிட்டாரு. bloody cheater. சீட்டர். யாரா நீ? என் பேரு என்னன்னு தெரியும்ல? அர்ஜுன். குறி வச்சா தப்பிக்கவே முடியாது. ஏய், ஒரு தடவை ஜெயிச்சதுக்கு பெரிய கேம்பிளர் மாதிரி பேசுற. வேணும்னா இன்னொரு கேம் ஆடுவோமா? நீ தில்லான ஆளுதான். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காதத நீ கண்டுபிடிச்சிருக்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். யூ காட் மீ.
என் தோல்வியை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன். This is not the end. Just the beginning. ஆக்சுவலி நீ இல்லனா இன்னைக்கு என் கேசினோவே க்ளோஸ் ஆயிருக்கும். நீ ரோலக்ஸ் பண்ண ஃப்ராட அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. நீ இவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட்னு நான் நினைச்சே பார்க்கல. ஐயோ மேம், நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல. ஆனா என் கண்ணு கழுகு கண்ணு மாதிரி, யாரும் ஈஸியா தப்பிக்க முடியாது. என்கிட்ட நீ உண்மையை சொல்லலைனாலும் பரவாயில்ல. பட் ஜாபை கண்டினியூ பண்ண. நான் உனக்கு சீனியர் ஸ்பாட்டரா பொசிஷன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஐம் சாரி மேம். எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆட்டத்தை தொட்டுட்டேன். இனிமே இந்த ஆட்டம் என்னை விடாத. இனி நான் போக வேண்டிய பாதையில தனியா தான் போகணும். ஓகே அர்ஜுன், இதாவும் முடிவுனா நான் தடுக்கல. பட் அட்லீஸ்ட் இந்த இந்த கிஃப்டையாவது எடுத்துக்கோ. மேடம், நியூ இயரை சந்தோஷமா கொண்டாடு. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ இங்க வரலாம். மை பிளேஸ் இஸ் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் யூ. சாரி சொல்லதான் வந்தேன். ஐம் சாரி. ஐயா சாமி, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா சாமி. ஹாய். இந்த பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரி. இந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க. அம்மாமா, இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பாருங்க. ஐயா, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு? இது எனக்கு போதும். ஓகே, பாய். ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரே நிமிஷத்துல ஏழை பொண்ண பணக்காரியா மாத்திட்டீங்க. நீங்க ஒரு நடமாட நல்லவர் ப்ரோ. அங்க கேசினோல பணமலை கொட்டுது. இவங்க மேல ஒரு சாரலாத அடிக்கட்டுமே. ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். முதல்ல கேட்ட பிச்சைக்காரனுக்கு காசு போடாம அந்த அம்மாவுக்கு மட்டும் எல்லா காசும் போட்டீங்களே, அது ஏன்? ஒரு நல்ல கேம்ப்லருக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். அந்த பிச்சைக்காரன் அக்கவுண்ட்ல உன் அக்கவுண்ட்ல இருக்கிறத விட அதிகமா இருக்கு. ஐயோ, அவன் பிச்சை எடுக்கிறது ஒரு பிசினஸ். ஆனா இந்தம்மா பிச்சை எடுக்கிற நிலைமை வரும்போது கூட உழைச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரோ, நீங்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ, பேசாம நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துலாம் ப்ரோ. நம்ம காம்போ ஒரு கலக்கல் காம்போவா இருக்கும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுங்களேன், இந்த கசினோவே ஒரு கலக்கலாம் ப்ரோ. கனெக்ஷனா? அப்போ இவனை யாருன்னு தெரியுமா? ப்ரோ, இவன் ட்ரக் டேவிட் ப்ரோ. ரொம்ப வருஷமா ட்ரக் ஓட்டிட்டு இருந்தான். இப்ப பார் வச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் பார் பக்கத்துல இன்னொரு பார் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அங்க சீட்டாடுவான் ப்ரோ. ப்ரோ, சீட்டாடியே பல பேர் ஆட்டத்துக்கு ஆப்பு வச்சு அன்றரை வரை கைட்டி விட்டுருவான் ப்ரோ. இவன் வேற மாதிரி ப்ரோ. இவன் இது வரைக்கும் இவனை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கன்ஃபார்மா இவன் அவன் தான் உனக்கு நல்லா தெரியுமா? ப்ரோ, நான் இன்னைக்கு நடுத்தரு நாராயணனா நிக்கிறதுக்கு காரணம் இவன் தான் ப்ரோ. போன வாட்டி நாங்க சீட்டாட போனப்போ சூப்பரா சீட்டாடியை நான் மடிக்கிட்டான். நான் ஆசையா வச்சு இந்த காரையும் பிடிங்கிட்டான். இன்னைக்கு கால் டாக்ஸி பிடிச்சி போக கூட காசு இல்லாம என் காலையே டாக்ஸி ஆக்கி பிடிச்சி போயிட்டு இருக்கேன்னா அது காரணம் அவன் தான் ப்ரோ. அவனை போய் நான் மறப்பனா? ஓ, நியூ இயர் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. நான் அவன் கூட ஆடுறேன். ப்ரோ, உள்ளதானே ஆட மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்காக ஜெயிக்கிறதுல எந்த கிக்கும் இல்ல.
ஆனா என் நண்பனுக்காக ஜெயிக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு. உன் காசு உன் கார் உனக்கு வேணும்ல? ஆமா 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 ப்ரோ. நண்பன் என்னையா சொன்னீங்க? ஆமா. நண்பனா ப்ரோ? எப்படி தளபதி படத்துல ஒரு சூர்யா தேவாவோ அந்த டேவிட் தலையெழுத்த மாத்த போற அர்ஜுன் தேவா ப்ரோ. நண்பேண்டா. வா வா. என் நண்பன் போட்ட சோறு. டேவிட்டே உன்னை ஜெயிக்க போறோம் பாரு. ப்ரோ இதான் ப்ரோ டேவிட்டோட பாரு. இங்க ஒவ்வொரு நியூ இயருக்கும் நிறைய பேர் சீட்டு விளையாட வருவாங்க. ஆனா ஜெயிக்கிறது என்னவோ அந்த டேவிட் மட்டும்தான். ப்ரோ ஐயோ 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 இங்க பாருங்க ப்ரோ. இதான் ப்ரோ என் காரு. போன நியூ இயர் ஆட்டத்துல அந்த டேவிட் என்கிட்ட ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அப்போ அந்த டேவிட்டும் சீட்டர் இல்ல ப்ரோ. அவன் செமையான பிளேயர். அவனுக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரியும். இந்த தேவா சரியான முட்டாளா இருக்கணும், இல்ல இன்னசென்ட்டா இருக்கணும். இல்லனா டேவிட் மாதிரி ஒரு சீட்டரை நல்ல பிளேயர்னு சொல்லுவானா? என்ன யோசிக்கிறீங்க ப்ரோ? ஒண்ணு இல்ல, வா போலாம். வாங்க போலாம். டா வச்சுக்கோ, கரெக்ட்டா குத்தணும். டேய் வட்டி. தல வாத்தல வாத்தல. என்ன தல இன்னைக்கு உன் லக் வொர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. ஆமாண்டா, அதான் என் லக்கா அலக்கா கூடவே கூட்டி வந்துட்டேன். ஓ டேவிட் எங்க? தோகரார் பாரு. இந்த கேம்ல 2 டைஸை ரோல் பண்ணுவாங்க. அதுல எந்த நம்பரை ரோல் பண்றாங்களோ அந்த நம்பர் தான் பேஸ் நம்பர். அப்புறம் வேற வேற கார்டு எடுத்து பிளேயருக்கு கொடுப்பாங்க. எந்த கார்டு நம்பர் பேஸ் நம்பரை விட கம்மியா இருக்கோ அவங்க தோத்துட்டாங்க. யார்கிட்ட கார்டு நம்பர் அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் டேவிட். யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. அடே போடா புளிப்பே. தட்ரா. காட்டுல மேட்டுல ரோட்டுல வீட்டுல சந்தில பொந்தில பார்க்கல பீச்சில ஆத்தோரத்துல பீச்சோரத்துல செவரோரத்துல சிங்காரத்துல கலர் கலரா காட்ச வச்சுன்னு ஆடுறவங்கள கேளுங்கோ. டேவிட் ஆண்டா வச்சுக்கிட்டா வாங்கிப்பேங்க. ஆப்புங்கோ ஆப்புங்கோ ஆப்புங்கோ. ஆடா மாவு மிஸ்னே நாடா ரிப்பீட். என்னாச்சு? எப்படி வந்த? நண்டு தானே வந்த? அதான் காரி அண்ணாண்ட தோத்துட்டு போயிட்டியா? இப்போ எதை வச்சு தோக்க போற? ஏய் டேவிட், கொஞ்சம் அமைதியாக மூடிட்டு. இந்த தடவை உன் கூட ஆட போறது நான் இல்ல, என் ப்ரோ தான் ஆடுவாரு. நீ தான் பணம்னா பணம் கூட கேம் ஆடுவல்ல. சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணு. வர்றோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் இட்டு வந்திருக்கிறான். சரி, எத்தனை கோடி வச்சு ஆட போற? மிஸ்டர் இவர் யாரு? 500. தோடா 500 ஆடா. டேய் இவன் கோடீஸ்வரன் இல்லடா, பிச்சைக்காரன் பிச்சைக்காரன். ப்ரோ வெறும் 500 ரூபாய் தானா? கொஞ்சம் பாக்கெட் செக் பண்ணுங்க ப்ரோ. என் மேல நம்பிக்கை இருக்கா? 10,000டா. டேய் வட்டி இப்படி வா. ப்ரோ எப்படியாவது இவ்வளவு ஜெயிச்சிருங்க ப்ரோ. நான் எல்லா காசையும் வைக்கிறேன். எல்லா துட்டையும் வைக்கிறாராம. ப்ரோ நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க ப்ரோ. ஏய் சாருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க் துடுற மாதிரி இல்ல. நமக்குன்னா துட்டு வந்தா ரைட்டு, அவ்வளவுதான். இப்போ கார்ட்ஸ நான் செட் பண்றேன். நான் கார்டு செட் பண்ணினா கண்டிப்பா நீ தோத்துருவேடா. டேய் இந்த செட்டிங் பண்ணுனா நம்ம கேம் காலி. கார்டு செட் பண்ணிட்டேன்டா. இப்போ ரூல்ஸ் படி கார்ட்ஸை லெஃப்ட்டுக்கா தட்டி ரைட்டுக்கா எடுக்கணும். வலிக்கிறியா? டைஸ் நம்பர் 6. அப்ப யாரோட கார்டு நம்பர் 6 விட அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. தேவா சும்மா இந்த கவுண்டர் டயலாக்ல குத்துன்னு இருக்காத. டேய் முதல்ல உன் கார்டை காட்டு. டேவிட்டுக்கு டோட்டலா 7. ச்சே 6 விட ஒரு நம்பர் கூட வந்திருந்தா கூட
நாம ஜெயிச்சிருந்திருப்போம் ப்ரோ. குடுமாச்சி இது வரைக்கும் நம்ம சாரு பயங்கரமா ஜில் பாஸ் காட்டியிருந்தாரு. இப்போ ஜகா வாங்கினாரு. பாவம் போடி சொன்னாண்டா துட்டு வேற இல்ல. நான் பாக்குறீங்க வெள்ள போடா வவ்வால் வாயா. அசிங்க பத்திட்டான். ப்ரோ எப்படி ப்ரோ தோத்தீங்க? நீ எப்படி தோத்தியோ அப்படிதான். சேம் பிளட். ப்ரோ காசு தோத்த கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. வவ்வால் வாயான்ட்டான் ப்ரோ. என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? இன்னும் என்னடா நிக்கிறீங்க? கைத வலிச்சு வெள்ள தள்ளணுமா? ஏய் அவர் என் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசின சங்க அறுத்துருவோம் உன்ன. போடா என் நூங்கு அறுத்துரு வராம. ஏய் இவர் என் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. அப்ப உன்னாண்ட பேசுற? துட்டு இருந்தா ஆடு இல்ல காட்டி ஓடு. போடா ஃப்ராடு. டேய் உங்கள மாதிரி பச்சா பசங்களுக்குலாம் இங்க இடம் இல்ல. காலி பண்ணு காலி பண்ணு. ஏய் இங்க தாண்டா இருப்போம். தேவா இங்க இருந்து கிளம்பு. இவங்க தேவையில்லாம உன்னை தூண்டி விடுறாங்க. இல்ல ப்ரோ, என்ன பேசியிருந்தா கூட அமைதியா இருந்திருப்பேன். உன்னை பேசினா என்னால தாங்க முடியாது ப்ரோ. வர்கீஸ் கொஞ்சம் பணம் கொடு. எவ்வளவு வேணும்? எவ்வளவு ப்ரோ வேணும்? 20,000. 2 லட்சம். 2 லட்சமா? ஓகே ஓகே ப்ரோ. வர்கீஸ் ஒரு 2 லட்சம் கொடு. இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம். 10,000 20,000 ஓகேப்பா. 2 லட்சம்னா நீங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க? வர்கீஸ் என் 60 லட்ச ரூபா வீட்டை அடமானம் வைக்கிறேன், போதுமா? இவன் உண்மையாலுமே எமோஷனல் இடியட் தான். சீட்டாட்டம் இவங்கள மாதிரி ஆட்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுச்சேன். சரி ஓகே. அப்ப 100க்கு 20 பாயிண்ட் வட்டி ஓகேவா? அப்படின்னா 100 ரூபாய்க்கு 20 ரூபா மீட்டர் வட்டி. அது ஒரு வாரத்துக்கு. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா 40 ரூபா. ஏய் பேசாம பாரம் இழுத்து மூட்டு கழுத்தை அறுத்து போற கசாப்பு கடை வைடா. வேணும்னா வாங்கிக்க, வேணானா போ. டேய் குறா குறா. ப்ரோ 2 லட்சம் ப்ரோ. ப்ரோ கேம்ல எப்பவுமே தோத்து அப்புறம் ஜெயிச்சாதான் ப்ரோ ஒரு கிக் இருக்கு. கரெக்ட். ஏய் எங்க ப்ரோ எம்ஜிஆர் மாதிரிடா. முதல்ல ஒரு அடி வாங்குவாரு, அப்புறம் திருப்பி கொடுப்பாரு. கொடுப்பாரு. டேய் வலவலன் பேசாம உட்கார்ந்து ஆட்டத ஆரம்பிங்கடா. சரி எவ்வளவுடா வைக்கிற? நான் மொத்த பணத்தையும் வைக்கிறேன். நான் மொத்த பணத்தையும் வைக்கிறேன். இவன் ஆட்டத்துல பெரிய பருப்பா இருக்கணும் இல்ல பெரிய முட்டாளா இருக்கணும். ப்ரோ எல்லா காசையும் எப்படி ஒரே நேரத்தில் வச்சா எப்படி ப்ரோ? கொஞ்சம் யோசி ப்ரோ. முதல்ல 50,000 வச்சுட்டு அப்புறம் 1 லட்ச ரூபா வைக்கலாம்ல. சரி 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 ப்ரோ. நீங்க செஞ்சா கரெக்டா தான் இருக்கும். விளையாடுங்க, என் வாழ்க்கையில விளையாடுறாதீங்க. ஏய் ரூல்ஸ் ஞாபகம் இருக்குதுல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா இந்த கேம்ல நீ டபுள் அமௌண்ட் கொடுக்கணும். அப்படின்னா நீ எனக்கு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். ஆனா உன்னாண்ட இப்போ 2 லட்சம் தானே இருக்குது. கேட்டல்ல, என் தோஸ்து 60 லட்ச ரூபாய் வீட்டையே அடகு வச்சிருக்காரு. ஏய் தேவா, உன் ஃப்ரெண்ட் எங்க புடிச்ச? கீழ்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்லையா? நீ தெருவுக்கிறது உறுதிடா. ஏய் யாரா இவன் காந்தார காட்டுன்னு கூட்டு வந்த மாதிரி இருக்கிறான்? அமைதியாரா. தேவா உனக்கு பயமா இருக்கா? ப்ரோ இல்ல ப்ரோ, பயந்த தேவா எப்பயும் செத்துட்டான். நீங்க ஆடுங்க ப்ரோ. பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மென்ட் வீக். ஏய் ஆட்டத்துக்கு நான் ரெடி, நீ ரெடினா ஆரம்பி. ஆரம்பிச்சிடலாம் சொல்லும். டைஸ் நம்பர் 6. 6க்கு மேல யாருக்கு வருதோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ முதல் கார்டுலயே டேவிட்டுக்கு 6 வந்துடுச்சு. அப்ப இன்னைக்கு இந்த 2 லட்சமும் காலியா? 6 + 1 = 7. ஜெயிச்சாச்சு. கேம் ஓவர். ஏய் ரொம்ப ஆடாத, இன்னும் ஆட்ட முடியல. எங்கால இன்னும் காடை திருப்பியே காட்டல. 7 விட பெருசா வந்தா என்ன பண்ணுவ? இந்த மாதிரி மங்காத்தாடா ஜெயிச்சிட்டோம்டா. டேவிட் நாக் அவுட். சூப்பர்டா. நீ ஆரம்பிச்சு வச்ச, நான் முடிச்சு வச்சிட்டேன். ப்ரோ கலகிட்டீங்க ப்ரோ. கலகிட்டீங்க ப்ரோ, கலகிட்டீங்க. என் மனத்தை காப்பாத்திட்டீங்க.
இது எப்படி நடந்துச்சு? இவ ஏதோ போங்காடுறான், நமக்கே நாம அடிக்கிறான். ஏய் டேவிட்டே, இப்போ இதோட உன் கதை முடிஞ்சது டேவிட்டே. எப்பவுமே காத்து உன் பக்கம் மட்டும் வீசாது. எடு எடு, முதல்ல பணத்தை எடு. சரி, அடுத்த ஆட்டத்துக்கு ரெடியா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ திரும்ப திரும்ப ரிஸ்க் எடுக்கிற. உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய், யாரு கிட்ட? உன் ஆளுக்கு தான்டா டைம் சரியில்லை. ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? நான் ஜெயிச்சிட்டா நீ டபுளா, அதாவது 8 லட்சம் கொடுக்கணும். 8 லட்சமா? இவன் எப்படி கொடுப்பான் ப்ரோ? இப்பதான் தோத்து போயிட்டு போண்டி ஆயிட்டானே போண்டி. என்ன ஜெயிக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. சீக்கிரம் சொல்லு. நீ ஆடலன்னா நான் எல்லா காசையும் எடுத்துட்டு கிளம்பணும். ஏய், கேம் முடியாம இங்க இருந்து ஒருத்தனும் நவர முடியாது. அப்ப சரி, நீயே ரூல்ஸ் படி டேபிள்ல பணத்தை எடுத்து வை. டேய் டேவிட்டே, சும்மா வாய்ஸ் அவுட்டெல்லாம் விடாத. டேவிட்டி, ஒரு 8 லட்சம் கடன் கொடு. 8 லட்சம்லாம் கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு உனக்கு பேட் லக் ஆச்சே, அதனால கடன் கேன்சல். எல்லாம் முடிஞ்சது. தேவா, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பணத்தால நம்ம கிளம்பலாம். ஏய் டேய் டேய் டேய், தேவா தேவா தேவா, இரு. நீ நண்பன் தானே? ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்தா. டேவிட்டே, நீ எதுக்கு தேவலாம கெஞ்சிட்டு? நீ என் தம்பி மாதிரிப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. இல்லன்ட்டு போறேன். ஏய், இந்த தேவா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுற மாதிரி தெரியுதா? டேய் டேவிட்டே, நீ கால்ல விழுந்து 1/4 மணி நேரம் கதறினா கூட காசுன்னு தரமாட்டான்டா பேமானி. என்ன ப்ரோ? எப்படியா டயலாக்? தேங்க்யூ. டேய், என் காரு வெளில நிக்குது. என் காரு மதிப்பு 10 லட்சம் ரூபா. அத வச்சு ஆறடா. வாடா வாடா, உட்கார உட்கார, வாடா 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 வாடா. அப்பாடா, நம்ம கார் நம்ம கிட்ட வரப்போகுது. இன்னைக்கு டேவிட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. விட்றா, இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஐ அம் வெயிட்டிங். இந்த வாட்டி கார்டுல வர எல்லா நம்பரும் எனக்கு வர மாதிரியே செட் பண்றேன் பாருங்கடா. எடு. உன்னை விட மாட்டேன்டா. Five plus 2 7. ஸோ ஜெயிக்கிறதுக்கு 7 விட அதிகமான நம்பர் வேணும். முதல் சீட்டு 6 வரும், அடுத்த சீட்டு 3 வரும். இனிமே ஆட்டத்தை பாருடா. போங்காட திருப்பி காட்டு. எல்லாமே என் பிளான் படி தான் நடக்குது. ஐயோ, இந்த வாட்டி ஜெயிக்கலனா நாம ஜெயிச்சது எல்லாமே போயிடும். முருகா, முன்னாடி இருந்து நீதான்ப்பா காப்பாத்தணும். உன்னாண்ட இருக்கிற அடுத்த சீட்டை காட்டு. டேய், நாங்க எதுக்கு எடுக்கணும்? நீயே எடுறா. நீ தான் டீலரு. நான் காட்டணுமா? ஐயோ, அப்படின்னா 7 விட 1 நம்பர் தான் அதிகம். ஆனா டேவிட்டுக்கு ஏற்கனவே 6 வந்திருக்கு. அப்ப இந்த வாட்டி இவன் தான் ஜெயிப்பானோ? முக்காடு போட வச்சிட்டே முருகா. இவன் டோட்டல் 8. அப்படின்னா நமக்கு 9 வரப்போகுது. போய் கட 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 அண்ணனுக்கு மாலை மரியாதை தாரத படம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கடா. இன்னைக்கு அண்ணன் பட்டை கிளம்ப போறான்டா. வா 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 வா, போடுறா போடுறா போடுறா. அண்ணங்கிட்ட வச்சுக்காதரா. போடு போடு. எல்லாத்த விட மோசமானது இந்த கேங். அப்படி அப்படி. அண்ணங்கிட்ட வச்சுக்காதரா. போடு போடு. எல்லாத்த விட மோசமானது இந்த கேங். அப்படி அப்படி. அண்ணங்கிட்ட வச்சுக்காதரா. எல்லாத்த விட மோசமானது இந்த. இப்போ தெரியும்டா இந்த டேவிட் யாருன்னு. மங்காத்தாடா, ஜெயிச்சிட்டோம்டா. டேய் டேவிட்,
என்னடா மூஞ்ச தூக்கிட்டு நாங்க ஜெயிச்சாச்சுடா. ஏய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கை கொடுங்க ப்ரோ. இவனுங்க ஏதோ டூமா வேலை பாக்குறானுங்க. எப்படி என் ஆட்டம் தலைகீழா மாறிச்சு? தேங்க்ஸ் ப்ரோ. உங்களால என் காரும் கிடைச்சது, என் பணமும் கிடைச்சது. தேங்க்யூ ப்ரோ. நல்லாடா தானே ஆடுற. ஆமா டேவிட், இவன் ஏதோ சுருக்க விட்டான். இவன் சரியான ஃப்ராடு. வேணும்னே இந்த தேவ அவனை கூட்டிட்டு வந்திருக்கான். பட்டா சீட்டர் அவன். ஆமா ஆமா சீட்டர், சீட்டர். சீட்டர். ஆமா அவன் சீட்டர். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நிரூபிக்க முடியுமா? சொல்றா, நிரூபிக்க முடியுமா? தேவா 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 தேவா, சில் சில் ப்ரோ. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நம்ம ஜெயிச்ச காசை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. வர்கீஸ்க்கும் வட்டியோட செட்டில் பண்ணிடு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நம்ம ட்ரீட் தான், எடுத்துக்கோங்க. அண்ணாத்த, உனக்கு இம்மா பெரிய மனசு. எனக்கு இவரை பார்த்தனே தெரிஞ்சிச்சு இவர் பலை கில்லாடின்னு. ஆமாடா குமாரு, இவர் பெரிய ஆட்டக்காரரா. இவர் பேசும்போதே தெரியுது. அர்ஜுனா அர்ஜுனா, நீ கண்டிப்பா ஜெயிக்கிற அர்ஜுனா. என்ன டேவிட், பாய் அடிச்சு போய் நிக்கிற? இப்போ உன் ஆளுங்கெல்லாம் என் சைடு, நீ தான் ராங் சைடு. டேவிட் தோத்து போனதுனால அண்ணாத்த மேல பழிய போடுறாரு. உண்மையிலேயே மங்காத்தால டேவிட் தான் லூசரு. ஒரே நாள்ல பச்சோந்தி மாதிரி அண்ணாட இருந்து அவங்க கிட்ட சேர்ந்துட்டீங்களா? நான் டேவிட் வாய் நீள்தே, எச்ச கையால கூட காக்கா ஓட்டாத நீ எங்க அள்ளி அள்ளி குடுக்குறே எங்க அண்ணாத்த எங்க? எங்க கிட்டே காசு வாங்கி விளையாடிட்டு ஜெயிச்சிட்டு எங்களுக்கு எதுவுமே பண்ணாம போனவன் தானே நீ. எங்க காசை திருப்பி கொடு. டேவிட் 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 டேவிட், இந்த கேமை செட் பண்ணது நீ, இந்த கார்டை செட் பண்ணதும் நீ, டைஸ் கூட நீ தான் உருட்டுன. இப்ப புரிஞ்சிருச்சுல, உன் உருட்டு என்கிட்ட செல்லாதுன்னு. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற கதையா? இல்லவே இல்ல ப்ரோ, இது கம்பி கட்டுற கதை. இந்த டேவிட் சொல்றது போய். ஆமா, இந்த டேவிட் சொல்றது ஆமா, எல்லாமே போய். போய். எல்லாமே போய். எல்லாமே போய். நம்ம ஐயாவே தப்பு பண்ணிட்டேனா இல்ல தப்பான கார்டு எடுத்துட்டேனா ஒன்னும் புரியலையே. டேவிட், எப்படியா நீ தோத்துட்ட, அதான் தேவா நான் காரை எடுத்துட்டேன். டேய் வட்டி, உனக்கு தேவையான வட்டி எடுத்துரு, மிச்ச காசுக்கு பசங்க புட்டி வாங்கி கொடுத்துரு. முடிஞ்சா நம்ம டேவிட்டுக்கு ஒரு 500 செலவு கொடுத்துரு, பாவம். போலாம் ப்ரோ. இப்ப அவன் நம்மள திரும்பி கூப்பிடுவான் பாரு. டேய் தேவா. ப்ரோ, எப்படி ப்ரோ ஜோசியர் செல்வின் மாதிரி கரெக்டா சொல்லிட்டீங்க? இதுக்கு ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சூதாடுற எவனுக்கும் சுய புத்தியே இருக்காது. எல்லாத்தையும் தோக்குற வரைக்கும் அவன் அடங்கவே மாட்டான். இன்னொரு கேம் ஆடுறியா? டேய் டேவிட், காசையும் தோத்துட்ட, காரியம் தோத்துட்ட, வேற ஏதாவது விளையாடுவ? டேய், பக்கத்துல என் பார் இருக்குது. ஜெயிச்சா பார் உனக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்னு வை, இப்போ நீ வாங்கின காரு பணம் எல்லாத்தையும் என்னாண்ட திருப்பி கொடுக்கணும். ஓகேயா? நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உன் தலையெழுத்து சரியில்லை. நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். சரி, நீயே சொல்லு, என்ன கேம்? கேம் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு டைஸா போடுவோம். யாரோட டைஸ்ல அதிகமா வருதோ அவங்க கேம்ல வின்னு. ஒருவேளை கேம் டிரா ஆயிடுச்சுன்னா? டேய், டீலர் நான் தான். டிரா ஆச்சுனா டீலர் தான் ஜெயிப்பான். அடிங். ஓகே, நான் உருட்டுறேன். டைஸ் 6. 6. இனிமே பாரு, கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாத்தவே முடியாதுடா. இதுக்கு மேல நீ ஆடணுமா? கிளம்பு 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 கிளம்பு. போ 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 போ. ப்ரோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? மங்காதாடா, ஜெயிச்சிட்டோம்டா. டேய் டேவிட், இப்போ உன் காரும் போச்சு, பாரும் போச்சு, மொத்தத்துல உன் மானமே போச்சு. டேய் செல்லம், நீ யாருடா? டைம் வரும்போது சொல்றேன். சரி. வட்டா. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல எங்க இருந்து போக விட மாட்டேன்டா.
ப்ரோ கலகிட்டீங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்ஜாய். கடைசியில என் காரை எனக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க. ஐ லவ் இட் என் செல்லம். உம்மா. டேய் கார் மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன். என் வண்டி மேல கை வைக்கிறியா? எறா கைய. டேய் தோத்தது இல்லாம எங்களையும் கொல்ல வரியா? டேய் புளியாம்பயம், இந்த சுத்து வட்டாரத்துல என்ன தோக்கடிக்க ஒரு பயம் வந்தது இல்ல. வந்து அவன் உயிரோட போனதும் இல்ல. என் துட்டு எனக்கு வரணும் 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 இல்ல. டேய் வரலன்னா என்ன பண்ணுவ? ஐயா டேய் இவனுங்களை அடிச்சு காலி பண்ணுங்கடா. ஏய் டிங் யார்? டேய் யாரா இது? ஆஷா மேடம், நீங்க எப்படி? அர்ஜுன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? டேவிட், உன்னை பெரிய கேம்பிளிங் கிங்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால ஒரு தோல்வியை கூட ஏத்துக்க முடியல. என்ன இது தோல்வியை கூட ஏத்துக்க முடியல? வந்துட்டாங்கடா. ஏ பாப்பா, முதல்ல நீ யாரு? எதுக்கு இந்த பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடுற? ஆஷா கேசினோவோட ஓனர், வர்மா ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆஷா ஆஷா வர்மா. ஐயோ இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வர்மா ஃபேமிலில இருந்து இங்க எதுக்கு வந்தாங்க? டேய் இவங்க சாதாரண ஃபேமிலி கிடையாதுடா, ரொம்ப பெரிய ஆளுங்க. ஆக்சுவலா அர்ஜுன் ஏன் ஆளு. ஐயோ மேடம், சாரி அர்ஜுன், சாரி பிரதர், மன்னிச்சிருங்க மேடம். அவரு உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? அர்ஜுன் யூ டோன்ட் வரி, இவனை நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. மேம் வா போலாம். சாரி ஆஷா மேடம், எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படல. டேவிட் சொல்லுங்க பிரதர். உன் பாரும் காரும் உனக்கு திரும்ப வேணும்னா எனக்கு இந்த போட்டோவோட கதையை சொல்ல. போட்டோ காட்டுங்க பிரதர். பழைய போட்டோ பிரதர். பிக் டாடி சொன்னனால தான் இவன் சாவர நிலைமையில வண்டியில இருந்து தள்ளி விட்டேன். அப்பா 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 எந்திரிங்கப்பா. நான் போற நேரம் வந்துருச்சுப்பா. கேம்பிளிங் ஆட்டத்துல போற கடைசி உசுறு என்னோட தான் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நீ விலகியே இருக்கணும்பா. அப்பா எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. அப்பா 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 அப்பா. அப்பாவை எதுக்காக கொண்ட? யாரு கொலை பண்ண சொன்னது? இல்ல பிரதர், அவன் பிக் டாடி இல்ல, வெரி பிக் டாடி பிரதர். பிக் டாடி யாருன்னு சொல்லு. சொல்லு. தெரியாது ஒழுங்கு பிரதர். இல்ல மரியாதையா சொல்லு. பிரதர், எனக்கு தெரியாது. அர்ஜுன் அவனை விடு விடு. டேவிட் நீ கிளம்பு. தேங்க்ஸ் மேம். எதோட டேய் டேய் வாங்கடா போலாம். அர்ஜுன் இப்ப கூட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்ன பண்ணணும் உனக்கு? எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அந்த பிக் டாடியோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அது யாருக்குமே தெரியாது அர்ஜுன். அவரோட கேசினோக்குள்ள சாதாரண கேம்ப்ளர்ஸால போகவே முடியாது. கேம்ப்ளர்ஸ் வேர்ல்டோட மிகப்பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். நீ தூக்கடிச்சி ரோலெக்ஸ், அவன் கூட பிக் டாடியோட ஆள் தான். தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். Arjun, I'm still waiting for you, Arjun. ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. உண்மையிலே நீங்க யார் ப்ரோ? டேய் டேய் திருடா ப்ரோ. ப்ரோ புடி ப்ரோ. டேய் டேய் நில்லுடா டேய் நில்லுடா டேய். டேய் திருட்டு பையல அடி. ப்ரோ
போயும் ஒரு பொண்ணு. ஏய் புடா, ஏய் நில்லு, ஏய் அடிங் யாருகிட்ட? ப்ரோ போயும் ஒரு பொண்ணியா துரத்தி பிடிச்சோம். பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்தா உன் பொட்டி. ப்ரோ வெயிட் கம்மியாகுது ப்ரோ. ஹே செக் பண்ணு. ப்ரோ பெட்டியில பணத்தை காணோம். ரன்னிங்ல ராபரி பண்ணிட்டுக்கிறா. இன்ட்ரெஸ்டிங். இது அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது. சாவி வேற என்கிட்ட இருக்கு. நீ எப்படி திறந்த? அதுதான் என்கிட்ட இருக்கிற யூனிக்கான டேலண்ட். எந்த மாதிரி பூட்டா இருந்தாலும் கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள திறந்துருவேன். ஏய் திருடிட்டு உனக்கு பேச்சு வேறயா? தேவா, இந்த பொண்ணு நமக்கு தேவைப்படுவா. விட்டுரு. உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி, நீ எங்க டீமுக்குள்ள வரியா? நான் உன் டீமுக்குள்ள வரதால எனக்கு என்ன லாபம்? உனக்கு தேவை பணம், மரியாதை. அது ரெண்டுமே நான் தரேன். சொல்லுங்க ஆஷா மேடம். ஹலோ அர்ஜுன், பிக் டாடி விஷயமா நான் உன்னை மீட் பண்ணணும். நாளைக்கு கேசினோ வர முடியுமா? ஓகே மேம், நான் வரேன். ம். பிக் டாடி, நம்மெல்லாம் ஒரு டீமாக போறோம்னா முதல்ல இந்த காஸ்டியூம் பிஹேவியரை மாத்தணும். இனிமே நாம எல்லாம் ஒரே டீம். ஆஷா மேம், சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? பிக் டாடி எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுதா? அர்ஜுன், நான் சொல்றது கேளு. பிக் டாடி ரொம்ப டேஞ்சரான ஆளு. இப்ப கூட நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். மேடம், எனக்கு அட்வைஸ் எல்லாம் வேணாம். அவனோட அட்ரஸ் தான் வேணும். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ நீ பிக் டாடி பார்க்க வந்திருக்க. ஏய் ஏய், நைஸ் ஜாக்கெட். ஹூஸ் போட்டோ? நீ இந்த நாயோட ஆளா? அவர் என்னோட அப்பா. ஓ, விஸ்வநாதன். இந்த நாய் தான் உயிரோட இல்லையே. இந்த நாயை கொன்னது பிக் டாடி தான். உயிரோட இல்லாத போட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க? So what? Hey! And boom. பிக் டாடி கேஷினோக்கு நான் இப்பவே போறேன். அந்த கேஷினோவை நான் சுடுகாடா மாத்துறேன். ஹே ஹே அர்ஜுன், அர்ஜுன் நான் சொல்றத கேளு. நானும் ஆடுறேன். 500க்கு டோக்கன் கொடுங்க. இந்த வாட்டி டைஸ் நம்பர் கரெக்டா சொல்லிடுவேன். நான் 17ல கட்டுறேன். 8 முறையும் சின்ன நம்பர் தான் வந்திருக்கு. நீ என்ன வந்ததும் பெருசுல கட்டுற? ஏ விட்ரி, சாருக்கு தோத்து போறோம்னு ஆசை போல. ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அர்ஜுன் வச்ச குறி தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. எப்படி சார் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தீங்க? உங்களுக்கு பயமா இல்லையா? அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும்னா நம்மளும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அடுத்து நான் கட்ட போறது 18ல. பார்த்து பிரதர், 18 பெரிய நம்பர். மறுபடியும் யோசிங்க சார், 18 ரொம்ப பெரிய நம்பர். சார், நான் ஓல்டு பிளேயர். இதுல இருக்க 3 டைஸ்லயும் 6 வந்தாதான் நீங்க சொல்ற 18 வரும். அப்படி வர வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள்.
நீங்க இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கீங்க, ஆனா நான் இந்த ஆட்டத்தோட வாழ்ந்து இருக்கேன். நான் சொல்ற நம்பர்ல யாரு காசு போடுறீங்களோ அவங்களுக்கு லாபம். என்ன கான்ஃபிடன்ஸ் உனக்கு? என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க 18வது நம்பர்ல காட்டுங்க. நான் 18ல வைக்கிறேன். நானும் 18ல வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். சார் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. சார் ஓபன் பண்ணுங்க. அடேங்கப்பா, ஆளுதான் ஹைட்டா இருக்கான்னு பார்த்தா மூளையும் வெயிட்டா இருக்குதே. லக்கி மேன் பிராங்க். இவர் எப்பவுமே எந்த ஆட்டத்திலையுமே ஜெயிக்க மாட்டாரு. ஆனா ஜெயிக்கிறவங்களை அண்ணன் அண்ணன்னு சொல்லி அண்ணனாக்கிடுவாரு. அவங்க கிட்ட இருந்து 2% கமிஷன் வாங்கிடுவாரு. அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே உட்காருங்கண்ணே. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். உங்களுக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க யாரு? என்னது நான் யாரா? நான் இவரு தம்பி, இவர் எங்க அண்ணன். என்னதான் அவருக்கு திறமை இருந்தாலும் அவருக்கு ஒரு லக்கு வேணும்ல, அதுக்கு தான் இந்த லக்கி மேன் பிராங்க். நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற, ஆனாலும் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம நின்னு ஆட்டத்தை பாரு. என்ன எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஆட்டத்தை ஆரம்பிங்க. அண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க எல்லுனா நான் என்னையா இருப்பேன். நீ என்னையாவும் இருக்க வேணாம், வெண்ணையாவும் இருக்க வேணாம். இனிமே நான் இந்த டேபிள்ல கேம் ஆட போறதில்ல. சார் சார் ப்ளீஸ் சார் உட்காருங்க சார். காயின்ஸ் எடுத்துட்டு உள்ள போ. ஓகே. ஏய் வாங்க, அவங்க எங்க போறாங்களோ அங்கே போவோம். சரி வாங்க போலாம். அர்ஜுன் 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 அர்ஜுன். புது கார்டு எடுங்க. எங்க அண்ணனுக்கு பிளாக் ஜாக் ஆட போறாரு. பிளாக் ஜாக் எப்படிப்பட்ட கேம்னா, இதுல கிங் குவீன் ஜாக். இதோட மதிப்பு 10 நம்பர். ஏஸ் கார்டை 1 எண்ணலாம் அல்லது 11 எண்ணலாம். எந்த பிளேயரோட கார்டு நம்பர் 21க்கு ஈக்குவலா அல்லது அதை விட கம்மியா இருக்கோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. 21 விட அதிகமா வாங்குற பிளேயர் தோத்துடுவாங்க. சார் எவ்வளவு வைக்க போறீங்க? டேபிளோட லிமிட் எவ்வளவு? ஒரு சிங்கிள் டேக்கு 5 lakhs சார். அப்போ சரி, 5 lakhs வச்சிருங்க. 5 லட்சமா? ஏ அடுத்து போடு, அடுத்து போடு. சொல்லு பாஸ். இங்க ஒருத்தன் வெறும் 500 ரூபா கொண்டு வந்து லட்சக்கணக்கில் ஜெயிச்சிட்டு இருக்கான். எல்லா டேபிளையும் காலி பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கேயே பிடிச்சு வை, நான் வரேன். ஓகே பாஸ். அண்ணா மொத்த டேபிளும் காலினே. இன்னும் ஏதாவது டேபிள் பாக்கி இருக்கா? ஏய் உண்மையிலேயே யார் ராணி? எதுக்கிட்ட எங்க வந்திருக்க? என் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உன் பிக் டாடியை வர சொல்லு, அவர்கிட்ட சொல்றேன். அடி போலி மோனே. அர்ஜுன் அர்ஜுன் விஸ்வநாத், உன்னை யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு இங்க வந்து சீனை போட்டு சுத்திட்டு இருக்கியா? நீ எங்கேயும் வந்துட்டியா? இந்த ரோலக்ஸ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். குருவாயூரப்பன் போலே. മനസ്സിലായോ? മനസ്സിലായില്ല. அர்ஜுன், உன்னை தோக்கடிக்கிறதுக்கு பிக் டாடி எல்லாம் தேவையில்லை. இந்த ரோலக்ஸ் போதும். இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பொம்பளை மாதிரி கேஷினோ புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் உன் பிக் டாடி. ஆனா ஒண்ணு, இந்த கேஷினோ காலி ஆயிடுச்சுன்னா புதர தோண்டி பிக் டாடிய வெளியே கொண்டு வந்துதானே ஆகணும். அர்ஜுன் லிமிடெட் எடிஷன், ஆனா இன்னைக்கு அன்லிமிட்டெட் எடிஷன் தான். ரோலாக்ஸ், உன்னோட கடைசி காசு புடுங்குற வரைக்கும் വിളയാട പോറേ. അച്ചോടാ, എന്ത് വലിയ സ്വപ്നം. പക്ഷെ അവന്റെ സ്വപ്നം ഒന്നും ബലിക്കാൻ പോകുന്നില്ല. ഇവൻ കണവല്ലാத்தையும் തറമട്ടമാക്കാം. ഇവന് പഴയ ആണി കൂടെ പിടുങ്ങ முடியாது. എല്ലാവർക്കും സോറി.
Now everybody can go out, 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 out. Go out and out. நானும் மிஸ்டர் அர்ஜுனும் இங்க தனியா உள்ளே விளையாட போறோம். இன்னைக்கு ரத்த ஆறு ஓட போகுது. அந்த ரத்த ஆறுலயே எங்க அண்ணன் ஸ்விம்மிங் அடிப்பாரு. Funny guy. லக்கி மேன், நீயும் கிளம்ப. இது ஏன் விஷயம், நான் பாத்துக்கிறேன். அண்ணே, பாதியில பிரேக்கப் ஆனவனும் பார்ட் டைம் வேலையை விட்டவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேனே. மிஸ்டர் அர்ஜுன் விஸ்வநாத், இந்த கேம்ல நீ சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. அதை என்ன பார்த்து சொல்லாத, கண்ணாடிய பார்த்து சொல்ல. என்ன கேம் ஆடலாம்? டைஸ் ஆடலாமா? அண்ணா, அவன் டைஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் போல, அதனாலதான் அதை ஆரம்பிக்க சொல்றான். ஒத்துக்காதீங்க, நீங்க மங்காத்தா சீட்ல இருந்து ஆரம்பிங்க. எனக்கு டைஸ் கேம் ஓகே. அண்ணா, என்ன பண்றீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்களோட சேர்த்து என்னையும் காலி பண்ணிடுவீங்க போலயே. 6 டைஸை 2 பேரும் ஒரே வாட்டி ரோல் பண்ணணும். எந்த நம்பர் வருதோ அதை டோட்டல் பண்ணணும். அப்புறம் யாரோட டோட்டல் அதிகமா இருக்கோ அவங்க தான் the winner. பெர்ஃபெக்ட். சரி, இப்போ நீ சொல்லு, ஆட்டத்துல என்ன வைக்க போற? இந்த கேம்ல நான் ஜெயிச்சுட்டா இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். அடுத்த 3 நாள் கேசினோக்கு வெளியில முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரோலக்ஸ் கிட்ட மோதினா என்ன நடக்கும். ஓகே, ஒருவேளை நீ தோத்துட்டா? நீயே சொல்லு. நீ தோத்துட்டா உன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற நடு விரல வெட்டிடுவேன். அப்புறம் உன் பெரியப்பா, அதான் பிக் டாடி, அவர் கூட நீ எனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். உனக்கு ரொம்ப தான் பேராசை தம்பி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பரவாயில்ல, விதி யாரை விட்டுச்சு. ஸ்டார்ட் தி கேம். ഈ കുലുക്ക് കുലുക്കുന്നത് നീ ഡൈസ് കുലുക്കുന്നത് பார்த்தா உயிரே போயிடும் போல. உன் உயிரை காப்பாத்தி வச்சுக்கோ, இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஓ 6 6 6 6 6 6 36 பிரமாதம். முதல் ரவுண்ட்ல இவ்வளவு பெரிய நம்பரா? கேம்ல இட்ஸ் கால்ட் பிகினர்ஸ் லக். இப்போ உன்னோட டர்ன். உன்னோட பேட் லக் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே, கெஸ் பண்றியா? ட்ரை மோனே, ட்ரை 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 ட்ரை. முடியலையா? ഓ എന്റെ ഗുരുവായൂരപ്പാ, ഞാൻ കുലുക്കിയ ഡൈസും 6 6 6 6 6 6 36. கேம் டை ஆயிடுச்சு. எந்த பண்ணி இப்போ என்ன செய்ய? இன்னொரு ரவுண்ட் ஆடலாமா? ஆனா ஒரு கண்டிஷன். போன கேம்ல ஹையஸ்ட் நம்பர் வந்தாதான் வின்ன, பட் இந்த டைம் லோவஸ்ட் நம்பர் வந்தாதான் வின்ன. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ ஆடு. டபுள் ஓகே. இந்த வாட்டி கெஸ் பண்றியா? சும்மா பில்டப் கொடுக்காம காட்டுங்க. ஏய் குலா, அழகைனா அழகையாரு, ரொம்ப துள்ளாத. பாஸ் வேற லெவல் பாஸ். இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது பாஸ். போச்சு, இதோட அப்படியே ஓடிடலாம் வாங்க. இது நீ கெஸ் பண்ணிருக்க மாட்டல? எந்த மோனே என்ன யோசிக்கிற? இப்படியே ஓடிடலாம்னா?
இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. கையை கட்டி முட்டி போட்டு சாரே விட்டுருங்கன்னு கெஞ்சிருங்க. உன்னை நான் விட்டுறேன். ஆனா டைம் ஓவர், உங்களால எஸ்கேப் ஆகவே முடியாது. வேணா அரை பாட்டில் அனஸ்தீசியா தரேன், வலிக்காம விரல வெட்டிக்கலாமா? யாரு ஒருத்தன் தோத்துருவோங்கிற பயத்தை ஜெயிக்கிறானோ அவன் தான் கில்லாடி. தலைக்கு மேல வெள்ளம் போகுது. ஆனா எங்க அண்ணன் சொல்ற பஞ்சு நல்லா இருக்க. இனி பாரு எங்க அண்ணனோட ஆட்டத்தை. மோனே, நீ டைஸ் உருட்டுற சத்தத்தை வச்சு நான் சொல்றேன், உன்னால என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஜஸ்டின். எஸ் பாஸ். கத்திய விட விரல் வெட்டுற நேரம் வந்துருச்சு. ஓகே பாஸ். என் டைஸை பார்க்காம உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? மோனே, சரியாய கணிக்கார. சவுண்டு வச்சு டைஸ் என்னன்னு சொல்லிடுவேன். உன் டைஸை நான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரோலக்ஸ் காத்து எப்பவுமே ஒரே பக்கம் வீசாத. ஓஹோ, இப்போ பாரு. இப்போ பாரு. விழுந்துரு. இந்த கொஸ்டின் இனிமே வேஸ்ட். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனக்கு இது மட்டும்தான் தெரியும். உனக்கு 1ஆம் நம்பர் வந்திருக்கு, எனக்கு அதை விட கம்மி 0. சோ நான் ஜெயிச்சிட்டேன். அண்ணா நீங்க மனுஷனே இல்லண்ணா, கடவுள்ண்ணா. அண்ணா அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா. இவனோட விரலை வெட்டி அதை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. நான் என் செயின்ல டாலரா போட்டுக்கிறேன். ரோலக்ஸ், சூதாட்டம் ஒருத்தனுக்கு மகுடத்தையும் கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கும். நீ என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நிறைவேற்ற எனக்கு ஜெயிச்ச காசு பூரா கேஷா வேணும். அதுக்கப்புறம் உன் விரலை வெட்டணும். அவ்வளோ பெரிய காசு என் கையில் இல்லை. பிக் டாடி கிட்ட கேட்காம அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ எனக்கு உன் பிக் டாடியை மீட் பண்ண நேரம் வந்தாச்சு. நான் பிக் டாடி கிட்ட பேசிட்டு வரேன். மனே, எந்த விரல் வெட்டான் பாடிല്ല. அதெல்லாம் இந்த பிசினஸ்ல நோஸ் கட் பண்ற மாதிரி. ஆல்ரெடி உனக்கு நோஸ் கட் ஆகிடுச்சு. போய் உன் பிக் டாடி கிட்ட பேச. ஓ ஹலோ பிக் டாடி, நான் கேம்ல தோத்துட்டேன் பிக் டாடி. முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேட்கிறேன். என்ன பணைய வச்ச? என்னுடைய விரல், மற்ற கேஷ், உங்க கேசினோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். என்னையா உன் ஆட்டத்தில் வச்ச? என்ன சொல்லு. இல்ல, அவன் என்ன சொல்றான்னா உங்களை மீட் பண்ணமா. ஆஹா, சரி, வரேன்னு சொல்லு. தேங்க்யூ பிக் டாடி. Damn it. என்ன பேசிட்டியா? சரி, அந்த ஆள் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கணக்க முடிச்சிடுவோம். குடு, உன் விரலை எடுத்துக்கலாம். இது பாரு, பறஞ்சா கேக்கு அது ஒன்றும் வேண்டாம். என்ன பறஞ்சா கேக்கு அரைஞ்சா கேக்குன்ட்டு? அண்ணா இவனை ஏன்ட்ட விட்டுருங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? அப்படியே சொல்ற? கோ ஹெட். அம்மா இது பாரு, கிட்ட வர சொல்றது கேளு. இது பாரு, வேண்டாம் சொன்ன கேளு அர்ஜுன். இது பாரு, என் விரல வெட்டனா நான் உன் பாஸோட கழுத்து வெட்டிடுவேன். ஹலோ எவ்ரிபடி. யாருவ? யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த? ஜஸ்டின்,
எல்லா டோரையும் நான் உங்ககிட்ட க்ளோஸ் பண்ண சொன்னல, பண்ணல? நான் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் பாஸ். இவன் எப்படி வந்தானே தெரியல. ஹலோ, நீங்க ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். இந்த டோரை நான் தான் ஓபன் பண்ணேன். இந்த டோர் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த டோரா இருந்தாலும் என்னால ஓபன் பண்ண முடியும். வாட்? பாஸ், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இவன் வரல, நான் வெட்டுறேன். ஏய் சுமாரு, நீ என் விரல வெட்ட போறியா? இது பாரு, என் விரல வெட்டினா நான் போஸோட கழுத்து வெட்டிடுவேன். ஏய், ஹலோ, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் ப்ரோ மேல எவனும் கை வைக்க விட மாட்டேன். இவன் வரல, நானே வெட்டுறேன். ஏய் இந்த பாரு, சொன்னா கேளு. யாரும் பக்கத்துல வராதீங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க. சொன்னா கேளு. யாரும் விரல வெட்ட முடியாது, யாரும் விரல வெட்ட முடியாது. சொன்னா கேளு. யாரும் வராதீங்க. பக்கத்துல வந்தா வராத. இந்த பாரு, நானே விரல வெட்டிப்பேன். யாரும் வராதீங்க பக்கத்துல. நானே வரல. பாஸ் பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாங்க பாஸ். அர்ஜுன், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அவனுக்கு காரியமே பண்ணியிருக்க வேண்டியது, ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க பிக் டாடி. என்ன ஆஷா, பிக் டாடி கிட்ட மோதி பார்க்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஸ்பீக்கர்ல போட. வேணாம் பிக் டாடி, நான் வர்மா ஃபேமிலி. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். உன் தாத்தா வர்மாவே என்ன பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாரு. ஆனா உனக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு உன் ஹீரோ கிட்ட சொல்லலையா? எங்க உன் ஹீரோ? என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்க? நான் தான் அந்த ஹீரோ. உனக்கு எப்படா இவ்வளோ தைரியம்? இந்த பிக் டாடியோட பேரை கேட்டாலே பிறந்த குழந்தைக்கு கூட கொலை நடுங்கும். ஆனா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குடா. சொல்ல யாரு? ஏதோ போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அந்த போட்டோல இருக்கிறவரை நீ தான் கொல்ல சொன்னியாமே. ஏன் கொல்ல சொன்ன? சரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் கூட கேம் விளையாடணும். எப்போ விளையாடணும்? நாளைக்கு நைட் 8 மணிக்கு என் இடத்துல கோவால இருக்கிற எல்லா கேம்பிளர்ஸையும் கூப்பிட போறேன். அவங்க முன்னாடி தான் நம்ம விளையாட போறோம். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பிக் டாடி கிட்ட கேள்வி கேட்டா என்ன நடக்கும். வரேன். அர்ஜுன், அர்ஜுன், கேம்ல எதை வேணா இழக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் உன்னை இழக்க விரும்பல. இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.